கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நோக்கி ஏராளமான கேள்விகள் வரும். எங்கே உன் தேவன் என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை கேட்கிறார்கள். அப்ப வெளியே இருந்து வர கேள்வி இருக்கு. சில கேள்விகளை பதிலே சொல்ல முடியாது. ஆனா எனக்குள்ளே தானே உண்டாகிற பல கேள்விகளுக்கு என்னிடத்தில் பதில் இல்லை என்பது ரியாலிட்டி. அப்ப எப்படிதான் முடிய போகுது இது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்குல்ல. கர்த்தர் ஒரு செயலை செய்வார், அந்த செயலை என் அத்தனை கேள்விக்கும் பதிலாக முடியும். ஈசாக்கு அப்பாட்ட கேக்குறான், அப்பா பலிக்கு போறேன்னு சொன்ன, விறகுகள் இங்க இருக்கிறது, அக்கினி நம்முடைய கையில் இருக்கு, பலிக்கு ஆடு எங்கே? சொந்த பிள்ளைக்கு பதில் சொல்ல முடியல. ஒரே ஒண்ணுதான் வார்த்தை, என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். ஆனா கர்த்தர் அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த முட்புதருக்குள்ள இருந்த ஆட்டு கடா வெளியே தெரிஞ்சதுதான் பதில். சிலர்லாம் நம்ம கேள்விக்கு நம்ம ஒரு பதில் சொல்லிட்டு போவோம், சிலருக்கு பதிலே சொல்ல முடியாது. நீங்க எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க உனக்காக காத்திருப்பீங்க. என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். என்னை நோக்கி வர அத்தனை கேள்விக்கும் கர்த்தர் செய்ய போற காரியம் தான் பதிலாக அமைய போகுது. அதனால இந்த கேள்வியை குறித்து நீங்க பயப்படாம, இந்த கேள்விகள் உங்களை குழப்பி விடாதபடிக்கு கவனமாயிருங்க.